குட்டி இன்ஃபோ சேனல் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். போலி பத்திரப்பதிவை நம்மளுடைய மாவட்ட பதிவாளர், அதாவது டிஸ்ட்ரிக்ட் ரெஜிஸ்ட்ரார் அவரே ரத்து செய்யலாம் அப்படின்னு தமிழக அரசு ஒரு சட்டப்பிரிவை 2022 கொண்டு வந்தாங்க. அதை அதிரடியாக ரத்து செய்து சென்னை உயர்நீதிமன்றம் 2/8/2024 அன்றைக்கி உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க. இதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு முன்னாடி 2022 தமிழ்நாடு அரசு கொண்டு வந்த சட்டம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, போலி பத்திரப்பதிவுகளை மாவட்ட பதிவாளரே அவரே ரத்து செய்யலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதில் பார்த்தீங்கன்னா 2 சட்டப்பிரிவு கொடுத்துருந்தாங்க. ஒன்று சட்டப்பிரிவு 77A, இன்னொன்று சட்டப்பிரிவு 77B. 77A என்னன்னா, போலி பத்திரப்பதிவுகளை மாவட்ட பதிவாளர் ரத்து செய்யலாம். அதில் பி என்னன்னா, சப்போஸ் அந்த மாவட்ட பதிவாளர் செய்யக்கூடிய அந்த முழு விசாரணையில் உங்களுக்கு நம்பகத்தன்மை இல்லைனாலோ, இல்லை அவர் கொடுக்குற அந்த ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட் இருக்குது இல்லைங்களா, இதை கேன்சல் பண்ணலான்னு சொல்லிவிட்டு அதில் உங்களுக்கு ஏதாச்சும் ஆட்சேபனை இருந்தால் நீங்கள் மேல்முறையீடு செய்யலாம். அதுதான் 77B. இந்த 2 சட்டம் தான் தமிழ்நாடு அரசு கொண்டு வந்திருந்தாங்க. இது மூலமாக என்ன நடந்திருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு முழுவதும் ஆயிரக்கணக்கான பத்திரப்பதிவை மாவட்ட பதிவாளர் அதை கேன்சல் பண்ணிட்டாங்க, ரத்து பண்ணிட்டாங்க. இது போலி டாக்குமெண்ட் அப்படின்னு சொல்லி அவங்க அதை ரத்து செஞ்சுட்டாங்க. இப்போது இந்த சட்டப்பிரிவு 77A அவங்களுக்கு அந்த அதிகாரம் கொடுத்தாங்களே, அதை எதிர்த்து உயர்நீதிமன்றத்தில் பலர் வழக்கு தொடர்ந்துருந்தாங்க. இது சரியில்லை, அவங்களுக்கு கொடுக்கக்கூடாது அப்படின்ட்டு. இதில் பார்த்தீங்கன்னா தமிழக அரசு தன்னோட கூற்றை அங்கே எக்ஸ்பிளைன் பண்ணும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, நீதிமன்றத்தில் கால தாமதமாகுது, அதுக்கு காரணம் அவங்கக்கிட்ட சுமை அதிகமாக இருக்குது, பணிச்சுமை. அந்த சுமையை குறைக்கிறதுக்கு தான் நாங்கள் இந்த சட்ட திருத்தம் கொண்டு வந்தோம் அப்படின்ட்டு அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவை சொன்னாங்க. அதுக்கு இந்த மனுதாரர்கள் தரப்புலேருந்து ஆஜரானாங்க இல்லைங்களா, அந்த வக்கீல்கள், அந்த வழக்கறிஞர்கள்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, இது நார்மலாக இதுக்கு முன்னாடி போலி பத்திரத்தை நம்ம நீதிமன்றத்துக்கு போயிட்டு தான் அங்கே ப்ரூவ் பண்ணுவோம், இது சரியான பத்திரம், இது போலி பத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் அந்த நீதிமன்றத்துக்குன்னு இருக்கக்கூடிய அதிகாரத்தை பறித்து அந்த மாவட்ட பதிவாளர் கையில் கொடுக்குற மாதிரி இருக்குது. அதனால் இது இருக்கக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. இன்னொன்று, இந்த போலி பத்திரம் ரெடி ஆகுது இல்லைங்களா, அதை தீர்மானிக்கக்கூடிய அதிகாரம் மாவட்ட பதிவாளருக்கு இருக்கவே முடியாது. இதை இவங்க கொடுத்துருக்கவே கூடாது, அப்படி ஒரு அதிகாரமே கிடையாது, இது சட்டத்துக்கு புறம்பானது அப்படின்னு சொன்னாங்க. அடுத்து ஒரு அந்த பத்திரத்தை முழுமையாக விசாரணை செஞ்சு அது செல்லுமா செல்லாதா அப்படிங்கிறத சட்டப்பூர்வமாக முடிவு செய்கிற அதிகாரம் நீதிமன்றத்துக்கு தான் உள்ளது. அண்டு இந்த மாதிரி நம்ம முழு விசாரணையை நடத்தி அதை கேன்சல் பண்ணுற பவரை மாவட்ட பதிவாளருக்கு கொடுக்கறதால அவர் தன்னிச்சையாக செயல்படக்கூடிய ஒரு சூழல் உருவாகிறது. அது மட்டும் இல்லாமல் பத்திரப்பதிவுத்துறை அதிகப்படியான லஞ்ச லாவண்யத்துக்கு ஆல்ரெடி லஞ்சம் அதிகமாக புழங்குற இடம் பத்திரப்பதிவுத்துறை. இதில் இந்த மாதிரி ஒரு பெரிய பவரை கொடுக்கும்போது இது இன்னும் லஞ்சம் அதிகமாக வாங்கிறதுக்கு வழிவகை செய்யுது. அது மட்டும் இல்லாமல் யாரெல்லாம் நேர்மையான முறையில் பத்திரப்பதிவு செய்கிறாங்களோ அவங்களுக்கு தேவையில்லாத இடையூறு நடக்குது. நேர விரயம். ஒருத்தர் ஒரிஜினலாக டாக்குமெண்ட் ரெடி பண்ணியிருப்பார், இன்னொருத்தர் ஃபேக்காக ரெடி பண்ணிவிட்டு அவர் போய் கேஸை போட்டுட்டு இவங்களை அலைக்கழிக்க விடுவாங்க. இந்த மாதிரி தேவையில்லாத பிரச்சனைலாம் வருது அப்படின்னு மனுதாரர்கள் தரப்பில் யாரெல்லாம் இந்த சட்டம் வேண்டான்னு சொல்கிறாங்களோ அவங்க சொல்லியிருந்தாங்க. அதில் யாரெல்லாம் இந்த அமர்வில் இருந்தாங்கன்னா, நீதிபதிகள் இவங்களோட பெயரும் அண்டு மனுதாரர்களாக இவங்க தான் இருக்காங்க. இது ஜஸ்ட் உங்களோட நாலேஜுக்காக தான். இதில் 2 சைடும் கேட்டுட்டு கடைசியில் உயர்நீதிமன்றம் என்ன தீர்ப்பு கொடுத்தாங்கன்னா, பத்திரப்பதிவு சட்டத்தில் பத்திரங்களை ரத்து செய்யக்கூடிய வகையில் மாவட்ட பதிவாளர்களுக்கு தமிழ்நாடு அரசு சட்டப்பிரிவு 77A கீழ் என்னெல்லாம் அவங்களுக்கு அதிகாரம் வழங்கினாங்களோ அது சட்டத்துக்கு புறம்பானது, சட்டத்துக்கு விரோதமானது, அரசியலமைப்பு சட்டத்துக்கு. அதனால் அந்த சட்டத்தை நாங்கள் ரத்து செய்கிறோம்னு அவங்க தீர்ப்பை கொடுத்துட்டாங்க. அது மட்டும் இல்லை, இது வரைக்கும் 2022 இந்த மாவட்ட பதிவாளர்கள் எத்தனை பத்திரத்தை கேன்சல் பண்ணாங்களோ
அவங்க கேன்சல் பண்ண ஆணையவே இவங்க கேன்சல் பண்ணிட்டாங்க. அதாவது அவங்க எதெல்லாம் செல்லாது, இப்போ இந்த பத்திரம்லாம் போலி பத்திரம்னு சொல்லி அவங்க ரிஜெக்ட் பண்ணாங்களோ அவங்க ரிஜெக்ட் பண்ண ஆர்டரையே இவங்க கேன்சல் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த பத்திரங்கள்லாம் இப்போது மறுபடியும் செல்லுபடி ஆகும். இதுதான் உயர்நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பு. ஸோ இதனால் மக்கள் என்ன செய்யணும்னா, இப்போ போலி பத்திரத்தால் யாருன்னா நீங்கள் பாதிக்கப்பட்டுட்டீங்கன்னா நீங்கள் போயிட்டு சிவில் நீதிமன்றத்தை நாடி அங்கே வழக்கு நடத்தி தான் நீங்கள் நீதி பெற வேண்டும். உங்களுக்கு வேறு ஆப்ஷன் கிடையாது இப்போதைக்கு. அண்டு இது முக்கியமான விஷயம் என்னென்னா, நம்ம கடைசியாக போட்ட வீடியோவில் நம்ம இந்த பட்டா இருந்தாலும் நிலம் உங்களுக்கு சொந்தம் இல்லை அப்படின்னு நீதிமன்றம் கொடுத்துருந்தாங்க முன்னாடி தீர்ப்பு. அதை பத்திரம் தான் செல்லும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதில் ஒரு இடத்துல நம்ம என்ன மென்ஷன் பண்ணியிருந்தோன்னா, போலி பத்திரம் எங்கெல்லாம் கண்டறியப்படுதோ அவங்க போயிட்டு மாவட்ட பதிவாளருக்கு நீங்கள் முறையிட்டீங்கன்னா அவர் உங்களுக்கு விசாரணை நடத்தி அதை முழுவதுமாக உங்களுக்கு தீர்த்து வைப்பார், பத்திரத்தை கேன்சல் பண்ணி கொடுப்பார் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். அந்த உத்தரவானது இப்போது மறுபடியும் மாற்றி அமைக்கப்படுது. ஸோ யாரெல்லாம் இந்த வீடியோவை பார்த்துட்டு போலி பத்திரத்துக்கு நீங்கள் மாவட்ட பதிவாளர்கிட்ட தான் போகணும் அப்படின்னு நீங்கள் யாராச்சும் இப்போது நினச்சிட்டு இருந்தீங்கன்னா அதை மறுபடியும் மாற்றிக்கோங்க. இப்போது 2/8/2024 நீதிமன்றம் வழங்கியிருக்கக்கூடிய தீர்ப்பின்படி உங்களுடைய பத்திரத்திற்கு போலி பத்திரம் ஏதாவது தயாரிக்கப்பட்டு அதனால் நீங்கள் பாதிக்கப்படுறீங்கன்னா நீங்கள் முழுவதுமாக நீதிமன்றத்திடம்தான் முறையிட வேண்டும். ஏதாவது ஒரு சிவில் நீதிமன்றத்திடம் போயிட்டு முறையிட்டு தான் உங்களுடைய பத்திரத்தை நீங்கள் காப்பாற்றி கொள்ள வேண்டும். அண்ட் இதுக்கு தான் நம்ம என்ன சொல்கிறதுனா, மறக்காமல் உங்களோட ஈஸியை செக் பண்ணிகிட்டே இருங்க. என்கம்பரன்ஸ் சர்டிஃபிகேட், வில்லங்க சான்றிதழ் இருக்குது இல்லைங்களா, அதை மறக்காமல் நீங்கள் செக் பண்ணிக்கிட்டே இருங்க. அப்படி செக் பண்ணுறது மூலமாக வேறு ஏதாச்சும் போலியான பத்திரம் பதிவு செய்யப்பட்டால் உங்களால் உடனடியாக ஆக்ஷன் எடுக்க முடியும். ஸோ அவ்வளோதான். இதுதான் நீதிமன்றம் இப்போதைக்கு வழங்கியிருக்கிற தீர்ப்பு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதை மறக்காமல் எல்லாருக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. யாரெல்லாம் இது வரைக்கும் அப்டேட் ஆகாமல் இருக்காங்களோ அவங்களுக்குலாம் இது அப்டேட் ஆகும். அது மட்டும் இல்லாமல் இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலில் எந்த வீடியோஸையும் பார்த்ததில்லை, இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு மற்றவங்களுக்கும் இந்த வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு எல்லா விதமான நிலம் சம்மந்தப்பட்ட வீடியோவையும் போடுறதுக்கு நம்ம ட்ரை பண்ணுறோம். உங்களுக்கு எந்த சந்தேகம் இருந்தாலும் வீடியோவில் ஏதாச்சும் ஒரு இடத்துல எந்த சந்தேகம் உங்களுக்கு இருக்குனாலும் அதை மறக்காமல் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதை நாங்கள் உடனடியாக தீர்க்கிறதுக்கும் முடிவு பண்ணுறோம். இது இல்லாமல் உங்களுக்கு ஏதாவது ஒரு சில வீடியோ தேவைப்படுதுன்னா அதையும் தயவு செஞ்சு மறக்காமல் நீங்கள் மென்ஷன் பண்ணுங்கள். அந்த வீடியோவையும் நம்ம கண்டிப்பாக போடுறோம். முடிஞ்ச வரைக்கும் உங்களோட கேள்விகள் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அதை நீங்கள் கேட்கும்போது எல்லா கேள்விகளையும் கோர்வையாக சேர்த்து நம்ம அதுக்கும் ஒரு வீடியோ போடுறதுக்கு ட்ரை பண்ணலாம். ஸோ எல்லாருக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நன்றி.